ஒரு வீட்டுக்கு விருந்துக்குன்னு சொல்லிட்டு போனீங்கன்னு சொன்னால் 3 நாள், அதற்கு மேலே அங்கே இருந்துக்கிட்டு அவர்களுக்கு தொல்லை கொடுப்பது ஒரு நல்ல மூமினுக்கு பண்பாக ஆகாது. ஏன்னா எல்லாருமே ஒரே மனநிலையில் இருக்க மாட்டாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நீங்கள் இருக்கிறத ரொம்ப விரும்புவாங்க. 2வது நாளும் அல்ஹம்துலில்லாஹ் குறையாமல் இருக்கும். 3வது நாளும் என்ன செய்வாங்க, ரொம்ப தடபுடலாகவே கொடுப்பாங்க. ஆனால் நாள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நான்வெஜ் காய்கறியாக மாறும். காய்கறியில் அல்ஹம்துலில்லாஹ் ஆரோக்கியம் இருக்குது. ஆனால் எப்படிப்பட்ட காய்கறியாக மாறும்னு சொன்னால் பாவக்காய் மாதிரி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தன் சகோதரனிடம் அவரை பாவியாக்கும் அளவுக்கு தங்குவது ஒரு முஸ்லீமுக்கு கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, அவரை பாவியாக்குவது என்றால் என்ன என்று நபித்தோழர்கள் கேட்டனர். அவரிடம் எதுவும் இல்லாத நிலையில் அவரிடம் தங்குவது, இதனால் அவர் விருந்து கொடுக்க இயலாத நிலை ஏற்பட்டு அவர் பாவியாக ஆவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விருந்தோம்பல் என்ற அந்த பண்பு உண்மையிலேயே பாராட்டத் தகுந்தது, நேசத்தை அதிகப்படுத்தக்கூடியது. விருந்தோம்பல் என்ற அந்த பண்பு மனதில் இருக்கக்கூடிய நீ யாரோ நான் யாரோ அந்த வேற்றுமையையும் களைந்து குடும்ப உறவுகளிலே ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் அந்த விருந்தாக இருக்க வேண்டும். அந்த விருந்து உபச்சாரத்திற்கு செல்லக்கூடிய ஒவ்வொருவருமே கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஒரு வீட்டுக்கு விருந்துக்குன்னு சொல்லிட்டு போனீங்கன்னு சொன்னால் 3 நாள், அதற்கு மேலே அங்கே இருந்துக்கிட்டு அவர்களுக்கு தொல்லை கொடுப்பது ஒரு நல்ல மூமினுக்கு பண்பாக ஆகாது. ஏன்னா எல்லாருமே ஒரே மனநிலையில் இருக்க மாட்டாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நீங்கள் இருக்கிறத ரொம்ப விரும்புவாங்க. ஒரு அண்ணனா தம்பியா உங்களுடைய மாமாவாக இருக்கலாம், அல்லது உங்கள் சொந்த பந்தங்களில் நீங்கள் இருக்கிறத தான் அவங்க விரும்புவாங்க. ஒரு லீவில் போயிருக்கிறீங்க, அவங்க நாள் கணக்காக நம்ம கூட அவங்க இருக்கணும் அப்படின்றத விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. சில பேர் அஸ்கப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய சுதந்திரம் அந்த நேரத்தில் பறிபோகும். அவங்க கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய பழக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அது அவங்களுடைய தப்பு கிடையாது. அவங்க வீட்டில் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புவாங்க. ஒரு சொந்த பந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விருந்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு தான் உங்களுக்காக அவங்க தியாகம் பண்ணுவாங்க. இதை 1 நாள் கொடுக்கலாம், 2 நாள் கொடுக்கலாம், 3 நாள் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு மேலேயும் அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்தோன்னு சொன்னால் உங்களை சபிக்க ஆரம்பிப்பாங்க. தவிர அந்த உணவு பரிமாறக்கூடிய விஷயத்திலேயே அவங்களுடைய அந்த மனோநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஒரு நாள் அன்பொழுக உபசரிப்பாங்க. கறி என்ன, மீன் என்ன, அது என்ன, இது என்னன்னு சொல்லிட்டு பெரிய தடபுடலாக இருக்கும். 2வது நாளும் அல்ஹம்துலில்லாஹ் குறையாமல் இருக்கும். 3வது நாளும் என்ன செய்வாங்க, ரொம்ப தடபுடலாகவே கொடுப்பாங்க. ஆனால் நாள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நான்வெஜ் காய்கறியாக மாறும். காய்கறியில் அல்ஹம்துலில்லாஹ் ஆரோக்கியம் இருக்குது. ஆனால் எப்படிப்பட்ட காய்கறியாக மாறும்னு சொன்னால் பாவக்காய் மாதிரி கசப்பு காய்கறியாக மாற ஆரம்பிச்சிடும். அவங்க விருந்து உபச்சாரமும் கசப்பாக மாறிடும், பாவக்காவாக மாறிடும். உங்களுக்கு தரக்கூடிய விருந்தும் பாவக்காவாக மாறிடும். அப்போ அந்த சிம்டம்ஸை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சி என்ன செய்யணும்னு சொன்னால், பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன நாகரிகம் 3 நாள் தான். அதுக்கு மேலே ஒருத்தங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருக்கிறது நல்லதாக இல்லை. பொருளாதார ரீதியில் கொஞ்சம் பின்தங்கிய நிலையுள்ள மக்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த 3 நாளை கூட 1 நாளாக மாற்றிடணும். அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. அன்பை அதிகப்படுத்தவும் சொந்த பந்தத்தினுடைய நேசத்தை அதிகப்படுத்தவும் தான் விருந்துபச்சாரம் அப்படின்றது இஸ்லாத்தில் பெரிய அளவுக்குள்ள சுன்னத்தாக இருக்கிறதே ஒழிய, அன்பை பால்படுத்தக்கூடிய, துண்டிக்க செய்யக்கூடிய, விரோதம் செய்யக்கூடிய அந்த விருந்தோம்பல் இந்த இஸ்லாத்தில் இல்லை சகோதரர்களே. அல்ஹம்துலில்லாஹ், இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய ஆதரவும் கரிசனையும் அக்கறையும் ரொம்ப நெகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது, நெஞ்சத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை முழுக்க அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் மிகச்சிறந்த வெற்றியையும் தந்தருள்வானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருந்தையே வாழ்வாக்கக்கூடிய நோய்களிலிருந்து அல்லாஹ் உங்களையும் நம்மையும் பாதுகாப்பானாக. மேற்கொண்டும் ஆதரவு தாருங்கள். நிறைய மக்களுக்கு இதை பரப்புங்கள். நிறைய மக்கள் மார்க்கத்தில் கொஞ்சம் மார்க்க அறிவில் கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். அந்த மக்கள் மீது இரக்கப்படுங்கள். எப்படியாவது நல்ல விஷயங்களை கொண்டு சேர்ப்பதில் முனைப்பு காட்டுங்கள். இந்த சேனலில் உள்ள பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள்.
லைக்கை கேட்பது கூட அது வீடியோ ரீச் ஆகுன்றதுக்காகத்தான் நம்ம அதை கேட்குறோம். அல்ஹம்துலில்லாஹ் செய்யுங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக் அல்லாஹு கைரம் ஆஃபியா.